Hello friends, welcome to Learn with Tamil. This video is presented by V Tamil Selvan. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பேப்பர் 2 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின் பேப்பரில் இருக்கக்கூடிய பேப்பர் 2 ஜிஎஸ் ஒன்னுடைய சிலபஸ் டீகோடிங் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் 3 ஜிஎஸ் 2 அந்த பேப்பருடைய சிலபஸ் டீகோடிங் பார்க்கலாம். இப்போது இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த டாபிக்ஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி. இந்த கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய அமெண்ட்மெண்ட்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், எவால்யூஷன், ஸோ அதோடைய டிமாண்ட் என்ன, ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது அது எதுக்கான டிமாண்டை யார் பண்ணால், தென் அந்த கான்ஸ்டியூஷனை எந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறத ஃபார்ம் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமாக தான் இந்த கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலேருந்து மெம்பர்ஸ் யார், அந்த மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க, அதில் இருந்த கமிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கவர்மெண்ட் இருக்குது, ஒன்று யூனியன் அண்டு ஸ்டேட். இந்த யூனியனும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கண்ட்ரியில் 2 கவர்மெண்ட்டுக்கு மேலே அந்த 2 கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 கவர்மெண்ட்ஸை ஒன்றா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய போது அந்த கவர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஸோ ஒரு இஷ்யூனா அந்த இஷ்யூவுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்கை அவங்க கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி அவங்க ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவர் ஸ்ப்ளிட் அப்படின்னா ஒரு ரிவர் மூலமாக ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா அந்த ரிவர் இஷ்யூவை எப்படி எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சென்ட்ரல் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸோடைய சேலஞ்சிங் இஷ்யூஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி டிவால்யூஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த டிவால்யூஷன் ஆஃப் பவர்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது யார் பெரிய ஆள் யார் சின்ன அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கும்போது இப்போ டிவால்யூஷனுங்கிறது என்னென்னா பவர்ஸை குறைக்கிறது. அப்போ பவர்ஸை குறைச்சா என்ன ஆகும், அப்போது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரலுக்கு மட்டுமே எல்லா பவர்ஸும் இருக்க மாதிரியும் ஸ்டேட்டுக்கு எதுவும் இல்லாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை ஸ்டேட்டுக்கு எல்லா பவரையும் கொடுத்துட்டா சென்ட்ரல் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அப்போது எவ்வளோ பவர்ஸ் இருக்கணுங்கிறத ஒரு கண்ட்ரோல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் லெவலில், அதாவது இந்த லோக்கல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் லெவல், அந்த ஃபைனான்ஸ் வெல்த் அப்படிங்கிறத குறைக்கிறது. அப்போது அது மூலமாக வர ப்ராப்ளம் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் ரெவென்யூவை குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குறைச்சிச்சு, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஸ்டேட் எந்தெந்த டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அதை ஆஃப்டர் ஜிஎஸ்டி டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டுக்குன்னு வரக்கூடிய ரெவென்யூ அங்கே அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இந்த பர்டிகுலர் யூனிட்டில் பார்ப்போம். அடுத்ததாக செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரிட்ரவல் மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் கிடையாது, ஆர்கன்ஸ். இப்போ அந்த ஆர்கன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ இந்த 3 ஆர்கனில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 3 ஆர்கன் இருக்குது, ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். இப்போ இதில் யார் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் இன்டர்டிபெண்டன்ஸ். இப்போது ஒரு லா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது லெஜிஸ்லேச்சரால் மட்டும்தான் முடியும். அந்த லெஜிஸ்லேச்சர் யார் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக தான். இப்போது இதில் ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்கலாம், ஜுடிஷியரிட்ட. அப்போது இந்த ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்கக்கூடிய அந்த இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகணும். அதாவது இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க்கை தான் பார்க்கணுமே தவிர அவங்க ஜுடிஷியரியோட பவரை குறைக்கிறதுக்கான ஒர்க்கை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஜுடிஷியரிங்கிறது லெஜிஸ்லேச்சருடைய பவர் மேலே டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி பவர்ஸை செப்பரேட் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அதனால இந்த கான்செப்டை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அடுத்தது
கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது எதில் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸோடைய கான்ஸ்டியூஷனை ரெஃபரன்ஸ் மூலமாக எடுத்த ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்ம கான்ஸ்டியூஷன். ஸோ பிரிட்டிஷாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தென் யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அயர்லாந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்த அந்த கான்ஸ்டியூஷன்ஸை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்கும் மற்ற கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷன்ஸுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ அவங்க டைரெக்டாக அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அதை சேஞ்சஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்களா, இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணணும். அடுத்தது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த குறிப்பிட்ட லெஜிஸ்லேச்சர் மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். இதே மாதிரி லெஜிஸ்லேச்சரை பார்த்த மாதிரியே எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, அவங்க மேலே இருக்க கிரிட்டிசிசம் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாத்த பற்றி நம்ம ஸ்டடி பண்ணணும். தென் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருக்கட்டும், யூனியனாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸையும் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரெஷர் குரூப்ஸ். இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நான் இதை தனியாகவே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறது ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பார்ட்டியை ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேர் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது, ப்ராப்ளம்னு சொல்கிறத விட ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பை தான் நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ்னு சொல்கிறோம். எந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதை எவ்வளவோ ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க, பட் முடியாது. அப்போது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெர்லைட் அப்படிங்கும்போது ஸ்டெர்லைட்டுக்குன்னு எதிர்ப்பு குழு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமாக தான் அந்த ப்ரோட்டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட எதிர்ப்பு குழு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போது ஒரு ப்ராப்ளம் சொசைட்டிக்கு வரும்போது அதை ஒவ்வொருத்தவங்களாலும் தனித்தனியாக சேர்ந்து சால்வ் பண்ண முடியலன்னா அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை அவங்க எழுப்புவாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆஸ் வெல் அஸ் நிறைய அசோசியேஷன் நம்ம கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ டாக்டர்ஸாக இருக்கட்டும், போலீஸை பொறுத்த வரைக்கும் லோ லெவலில் கிடையாது, பட் ஹையர் கிரேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆட்டோஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஃபேமாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்டார்ஸில் அசோசியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ரோல் என்ன, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டுடைய செயல் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், ரெகுலேட்டரி பாடிஸ், குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ அப்போது இந்த மாதிரியான பாடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் கமிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரியான பல கமிஷன்ஸ் அண்டு பாடிஸ்க்கு எந்த மாதிரியான விதத்தில் அந்த போஸ்டிங்ஸை அவங்க ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனை எப்படி அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, முக்கியமாக அவங்க மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 9 யூனிட்டை முடிச்சிட்டோம். அடுத்ததாக 10 to 16 நம்ம பார்க்கலாம். இந்த 10 to 16 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த பாலிசி அடுத்தடுத்த செக்டார்ஸை எப்படி ஒரு டிஸ்டர்ப் கொடுக்குது, ஸோ எந்த மாதிரியான ஒரு இன்டர்வென்ஷனை அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஸ்கீம்
எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு, ஸோ அவங்களுடைய அப்ளிகபிள் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இது எல்லாத்தையும் நம்ம க்ரோ த்ரூ பண்ணுவோம். அடுத்த யூனிட் என்னென்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது இதை நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா என்ஜிஓ, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், தென் வேரியஸ் குரூப் ஆஃப் அண்ட் அசோசியேஷன், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ட்ரஸ்ட்டு, டோனர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களெலாம் நம்ம டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்கையும் கவர்மெண்ட்ஸ் மட்டுமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை ஃப்ளட் அப்படிங்கும்போது சென்னை ஃப்ளட் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டுமா ஒர்க் பண்ணாங்க கிடையாது. கவர்மெண்ட்டை தாண்டி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டை தவிர்த்து மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருந்தும் நமக்கு ஃபண்டை கொடுத்தாங்க, தென் ஹெல்ப் நிறைய பண்ணாங்க, மேன் பவர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே சென்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எதன் மூலமாக பண்ணாங்க, என்ஜிஓஸ் மூலமாக பண்ணாங்க, தென் டோனர்ஸ் மூலமாக பண்ணாங்க, ட்ரஸ்ட் மூலமாக பண்ணாங்க, சின்ன சின்ன அசோசியேஷன்ஸ் மூலமாக கூட அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் அங்கே இருந்ததுனால தான் நம்மளால் ஈஸியாக அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ஒரு இஷ்யூவில் இருந்து நம்ம வெளியில் வர முடிஞ்சிச்சு. அப்போது ஒரு எஃபெக்டிவாக ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம படிக்கணும். வல்னரபிள் குரூப்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இஷ்யூ நடந்துச்சு, சொசைட்டியில் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவால் ஃபஸ்ட்டு யார் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நம்ம வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதே சென்னை ஃப்ளட் எடுத்துங்களேன். ஒரு சென்னை ஃப்ளட் அந்த ஃப்ளட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் யார் அஃபெக்ட் பண்ணுவா, கண்டிப்பாக அந்த ரிவர் பேங்கில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்ததாக லோ ஸ்கேலில் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ நம்ம ஒரு இஷ்யூ அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸில் சொல்லுவோம். இவங்களுக்குன்னு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தென் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லாஸ் என்ன, இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாடிஸ் என்ன, இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக டெவலப்மெண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டார் சர்வீசஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கவர்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு கண்ட்ரி ஒரு டெவலப்மெண்ட் க்ரோத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தும் எஜுகேஷனும் தான். அதனால தான் இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய நிறைய ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து இப்போ ஹெல்த் ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஹெல்த் எப்படி இருக்குது அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் உள்ள இண்டெக்ஸஸ் எப்படி இருக்குது அதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன், அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ், இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு குட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது இல்லைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை பற்றி படிக்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது இந்தியன் பாலிட்டியில் எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டனோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த பாவர்ட்டி அண்ட் ஹங்கருங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோ த்ரூ பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் இ கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ் அண்ட் இ கவர்னன்ஸ் அப்படிங்கும்போது இந்த கவர்னன்ஸ் இருக்கும்போது எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதில் கவர்னன்ஸ் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருந்தாங்க, அவங்களோட அக்கௌண்டபிலிட்டியாக இருந்துச்சா, ஒரு கண்ட்ரியோட ரிச் பன் எப்படி ஒரு கவர்னன்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு புவர் பீப்புளால் அப்ரோச் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதில் இருக்க கிரிட்டிசிசம் என்ன, இது எல்லாத்த பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் இன் ஏ டெமோக்ரஸி இட்ஸ் ரோல். அதாவது சிவில் சர்வீசஸோடைய ரோல் நம்ம டெமோக்ரஸியில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கேட்குறாங்க. இது என்னப்பா நம்ம எல்லாமே நம்ம படிக்கிற இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு வரோம், எதுக்காக சிவில் சர்வீசஸ் தேவையா இல்லை அதோடைய ரோல் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் ஒரு கமிஷன் பற்றி படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரிக்கு கவர்னர்ஸும் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் தேவையில்லை.
நம்ம கண்ட்ரியோடைய ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்டை இது டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் சொன்னாங்க. பட் அதையும் மீறியும் தான் மிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பல் பண்ணது. ஸோ அதனால தான் அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, ஒருத்தர் வேணும்னு சொல்கிறது இன்னொருத்தர் வேணான்னு சொல்கிறாரு. அப்போது எதனால் இதை ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகுது? அப்போது நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோடைய டெமோக்ரஸிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அது தேவை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய நெய்பர்ஹுட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தென் சீனா, நேபாள், மியான்மர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் நமக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்காங்க. பட் அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிகிட்டையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கோமானா கிடையாது, வேறு வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். ஸோ நமக்கும் பாகிஸ்தான் அண்ட் சீனாவுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நமக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் அண்ட் நேபாள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜியோக்ராஃபிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது அவசியம். ஸோ நமக்கும் சீனாவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சீனாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜியோக்ராஃபிக்கல் லைன் எப்படி இருக்குது, ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அடுத்ததாக அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, தென் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பிலேட்ரல், ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இன் இந்தியா இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும், ஸோ பிலேட்ரல் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரான்ஸோட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும், அமெரிக்காவோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கும், தென் ரஷ்யாவோட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம நியூஸில் பார்க்கும்போது பார்ப்போம், இப்போது ப்ரைம் மினிஸ்டர் ரஷ்யாவோட போகும்போது இந்தந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு, ஃப்ரான்ஸோட போகும்போது இந்த அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணான்னு. அப்போது இந்த பிலேட்ரல் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ஸ் எந்தளவுக்கு இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி ரீஜனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரீஜனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சார்க்கை சொல்லலாம். ஸோ சார்க் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி G7, G20, இந்த மாதிரியான ஒரு ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட நம்ம எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், எந்த அளவுக்கான அக்ரிமெண்ட்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி குளோபல் குரூப்பிங்ஸ். ஸோ குளோபல் குரூப்பிங்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு யூஎனாக இருக்கட்டும் இல்லை அதர் கான்செப்ட்ஸ், ஸோ இந்த EU, இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம அக்ரிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பாலிசி அண்ட் பாலிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போது டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இப்போது பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போது H1B விசா அப்படிங்கிற ஒரு விசாவை அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது மூலமாக நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி அங்கே இப்போது ட்ரம்ப்புக்கு பதிலாக பைடன் அவங்க பிரசிடெண்ட் ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது டெவலப்பிங் கண்ட்ரி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் இருக்கணுமா அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருந்தாலும் அவங்களுடைய அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் நமக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுங்கிறது தெரியணும். அண்டர் டெவலப்பராக இருந்தாலும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி நமக்கு எஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் தர் ஸ்ட்ரக்சர் மேண்டேட். அதே மாதிரி நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வேரியஸ் டைப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. UN அப்படின்னு எடுத்துட்டாலே யூஎன்லேயே யுனிசெஃப் இருக்குது, UNESCO இருக்குது, தென் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரியை சொல்லலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கண்ட்ரியோடைய பீஸை மட்டும் பார்க்காம அதர் கண்ட்ரீஸுடைய பீஸுக்கும் நம்ம போராடி இருக்கோம். ஸோ அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம யூஎனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோங்கிறது நம்ம பல கண்ட்ரிஸ் மூலமாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரீஸோடைய லெவல் எப்படி இருக்குது,
ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருக்கோமா, இல்லை நம்ம நடுவில் போய் ஜாயின் பண்ணுமா, நம்ம அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது, நம்ம எந்தெந்த கமிட்டிஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், மெம்பராக எவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்கோம், இதை எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். I hope that all of you understand this content. If any clarification, please comment on your comment box. Please support us, follow Learn with Tamil on Instagram, Telegram. Thanks for watching.